ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக் புக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்களா? பிடிச்சிருந்ததா? இன்னைக்கு நம்ம பண்ண போறது மசாலா டீ. இத உடனே 10 நிமிஷத்துலயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிச்சன்லயே இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாம். மசாலா டீக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை, 4 ஏலக்காய், 7 மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் தனியா, கொஞ்சோண்டு இஞ்சி. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம இடிச்சுக்கலாம். இஞ்சியும் இதோட போட்டுருங்க. இத நல்லா இடிச்சுக்கணும். இடிச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை தனியா ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கலாம். 3 டீஸ்பூன் டீ தூள். இது எந்த பிராண்டா வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப நான் சொல்ற அளவு 4 பேருக்கு 4 டீஸ்பூன் நாட்டி சக்கரை. வேணும்னா நார்மல் சக்கரை கூட எடுத்துக்கலாம். உங்க ருசிக்கு ஏற்ப ஜாஸ்தியாவோ கம்மியாவோ போட்டுக்கலாம். நார்மல் சுகரை விட நாட்டி சக்கரை உடம்புக்கு நல்லதுன்ட்டு இதை தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். 1.5 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் பால். வாங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன்ல தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்கிற மசாலாவெல்லாம் போடலாம். இதோட நம்ம டீ தூளியும் போட்டுருவோம். இது நல்லா ஒரு 1.5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க, இப்ப நம்மளுக்கு இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டீ தொண்டை வலிக்கும் தலைவலிக்கும் ரொம்ப நல்லது. இது நல்லா கொதிச்சிடுத்து. இப்ப நம்ம பாலை விடலாம். நார்மல் சர்க்கரையா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல போடுங்க. நாட்டி சர்க்கரையா இருந்தா ஆஃப் பண்ணோனே போட்டா போதும். இங்க பாருங்க, இப்ப நல்லா பொங்கிட்டு வருது. பொங்கினோடனே இதை அணைச்சிடலாம். நான் இப்ப ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப நாட்டி சர்க்கரையை போட்டுக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதை நான் வடிய வச்சு கொண்டு வரேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அருமையான ருசியான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம உடனே 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய் பாய்.